திண்டுக்கல் மாநகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் சுவாமிகளின் சிலைகள் நகர் வீதி உலா. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திண்டுக்கல் மாநகர் கக்க நகரில் உள்ள திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. சுவாமிகளின் சிலைகள் நகர் வீதி உலா நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாநகரில் நாகல் நகர் கிழக்கு பகுதியில் உள்ள கக்க நகரில் பகுதிவாழ் மக்களின் இஷ்ட தெய்வமான அனைத்து வரங்களையும் அள்ளித்தரும் அன்னையாக பல ஆண்டுகளாக வழிபாடுகள் செய்யப்பட்டு வந்த அருள்மிகு பத்திரகாளி அம்மன், அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ முனியப்பன், ஸ்ரீ மதுரை வீரன், ஸ்ரீ கோட்டை கருப்பண சுவாமிகளுக்கு பக்தர்கள் பெருமக்கள் துணையுடன் புதிதாக ஆலய அமைத்து மகா கும்பாபிஷேகம் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி 2023 ஆண்டு பாலாலயம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலினுடைய மகா கும்பாபிஷேக விழாவிற்கான திருப்பணி வேலைகள் நடைபெற்று வந்தன. திருப்பூர் மாவட்டம் திருமுருகப்பூண்டியில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன், ஸ்ரீ முனியப்பன், ஸ்ரீ மதுரை வீரன், வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள், ஸ்ரீ கோட்டை கருப்பண சுவாமி சிலைகள் எடுத்து வரப்பட்டன. இந்த சிலைகளை வான வேடிக்கையுடன் செண்டை மேளங்கள் முழங்க, தாரை தப்பட்டங்கள் அடித்து, கரகாட்டம், பொய்க்கால் குதிரை என மேளதாளத்துடன் திண்டுக்கல் மணிக்கூண்டு அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு, அதனைத் தொடர்ந்து அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்மன், மேட்ராசக்கப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், வடுகமேட்ராசக்கப்பட்டி காளியம்மன் திருக்கோவில், பாலநாகம்மாள் திருக்கோவில், போலிநாயக்கம்பட்டி காளியம்மன் திருக்கோவில், திருமலசாமிபுரம் ஸ்ரீ அங்காளி ஈஸ்வரி திருக்கோவில், ஐயப்பன் சுவாமி மண்டபம், அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில், ரயிலடி அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில் ஆகிய திருத்தலங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கோவிலை சிலைகள் வந்தடைந்தன. அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழு தலைவரும் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான பாரதி முருகன், மாமன்ற உறுப்பினர் உமாதேவி பாரதி முருகன், பகுதி பாசறை செயலாளர் வினோத், திருக்கோவில் அறங்காவலர் போஸ் உள்ளிட்ட பகுதி மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.